1:13 நான் உங்களோட இருக்கிறேன் என்பது எவ்வளவு பெரிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தை கர்த்தராகிய தெய்வம் நம்மளோட கூட இருக்கிறார்ன்றத சொல்லும் பொழுதே நமக்குள்ள ஒரு தெம்பு வரணும். எத்தனை பேர் இதை நீங்க ஃபீல் பண்றீங்க? இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுதே நமக்குள்ள ஒரு தெம்பு வரணும். ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா, இந்த உலகத்துல சொல்லுவாங்க, கல்யாணத்தெல்லாம் சொல்லுவாங்க, நான் வாழ்விலும் தாழ்விலும் நான் அவங்க கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா அதன்படி எல்லாருமே நடக்கிறது இல்லை. இன்னைக்கு டைவர்ஸ் கேஸ் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. இன்னைக்கு கோர்ட்ல பாத்தீங்களா இல்லையா? ஆமா. ஆனா உண்மையிலேயே நம்ம கூட தெய்வம் எல்லா நிலைகளிலும் கூட இருக்கிற தெய்வம் அவர் மாத்திரமே, இயேசு மாத்திரமே. வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா பகுதிகளிலும் நம்மோடு கூட இருப்பவர் அவர் மாத்திரமே என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவர் நான் உன்னோட இருக்கிறேன்னு சொன்னாலே நம்ம ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கணும், ஒரு பக்கம் பயமா இருக்கணும். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்றீங்க? முதல்ல அதை நீங்க உணரணும். இன்னைக்கு நான் வந்து சில உதாரணங்கள் தான் காட்ட போறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில அவர் நம்மளோட இருக்கிறது நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ நான் சில வேத உதாரணங்கள் தான் காட்ட போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவர் நம்மளோட கூட இருக்கிறாருன்னு சொல்றதே நம்ம எப்படி பார்க்கணும்? நம்ம ஒரு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா பார்க்கணும், ரொம்ப பயமாவும் பார்க்கணும். எத்தனை பேர் அதை பாக்குறீங்க? ரொம்ப ஹாப்பியா மட்டும் பாக்குறீங்களா? கர்த்தர் நமக்கு விடுதலை தருவாரு, அதனால நம்ம கூட இருக்கிறாரு, விடுதலை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், இதெல்லாம் ஓகே தான். ஆனா பயமும் கூட இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? ரொம்ப பயமும் இருக்கு. ஒருத்தர் உங்க கூட ஒரு பெரிய மனிதர், உங்க ஒரு மிகவும் மதிப்பு வாய்ந்த மனிதர் உங்க கூட இருக்கும்போது நம்ம எப்படி நடந்துப்போம்? நம்ம நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏவே உங்க வீட்டுல ஒரு 2-3 நாள் தங்கினாரா எப்படி இருக்கும்? உங்க வீட்டுல முன்னாடி சத்தம் போட்டு இந்த அந்த குரல்லாம் கொண்டாட்டிட்டு குரல்லாம் எப்படி போயிட்டு இருக்கோம்? என்ன ஆயிட்டு இருக்கோம்? இவங்க ஊமியாங்க பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்க மாறிடவும் மாறாதா? ஏன் உங்க ஒய்ஃப் பேசவே மாட்டேங்கிறாங்க? இல்லைங்க அவங்க ரொம்ப சாந்த சுரூபிங்க, நான் பேச மாட்டாங்க. ஏன் 3 நாள் அந்த எம்எல்ஏ வீட்டுல இருக்கிறாங்க, ஆனா 3 நாள் போயிட்ட பிறகு என்ன ஆகும்? சேர்த்து வச்சு திட்டுவாங்க. செயல் தாங்க வெளிப்படுத்துது. கரெக்ட். அப்போ 3 நாள் ஒரு எம்எல்ஏவுக்கே அந்த ஒரு மரியாதைன்னா, நம்ம கூட வாழ்நாள் முழுவதும் இதோ உலகத்தின் முடிவு வரைந்து சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் அந்த தெய்வம் சொல்றாரு. அப்ப நாம எந்த அளவுக்கு பயபக்தியை வெளிப்படுத்துறோம்? ஒரு பக்கம் சந்தோஷம் தான், அவர் நம்ம கூட இருந்தா ஆசீர்வதிப்பாரு, நீ ஏதாவது தடிக்க விழுந்தா கூட கர்த்தர் இருக்கிறார், உன்னை பார்த்துப்பாரு, நீ அதை ஃபீல் பண்ணணும், எல்லாமே பண்ணுவார் தான். அதே சமயத்துல அவருக்கு கொடுக்க வேண்டிய பயமும் அன்பும் மரியாதையும் நமக்குள்ள எப்போதும் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? அதை மனதுல பதிய வைத்துக் கொண்டுதான் நம்ம இந்த மாத வாக்குத்தத்தத்துக்குள்ளே போகணும். ஓகேவா? அதனால இது எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தேன். எப்படி எடுக்கிறதுன்றது எனக்கு பார்க்கும்பொழுது தனித்தனியா எடுக்கணும்னா, அவர் நம்ம கூட இருந்தா என்னென்ன ஆசீர்வாதங்கள் அப்படின்னு எடுக்கிறத விட, இப்போ அது எடுக்கணும்னா தனித்தனியா எடுத்துக்கிட்டே போகலாம். இயேசு கிறிஸ்து நம்மளோட கூட இருந்தா பயம் இருக்காது, பாவம் இருக்காது, நிலைவாழ்வு தருவார், எல்லாமே நிறைய இருக்கும். ஆனா இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில கிடைக்கும். இருக்குமா இருக்காதா? இயேசு நம்ம கூட இருக்கிறத ஃபீல் பண்ண நம்ம கிடைக்குமா கிடைக்காதா? இது தனித்தனியா எடுத்துட்டு போனா அது ரொம்ப பெரிய இதுவாயிடும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்போ அம்மா அவனுடைய பாசத்தை தனித்தனியா பிரிச்சு நீங்க சொல்லுங்கன்னா சொல்லுவீங்களா? கூட இருந்தாருனால எல்லாமே நம்ம ஒட்டுமொத்த பேக்கேஜா நமக்கு கிடைச்சிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த ஆசீர்வாதங்களால நம்ம அவர் இருந்தா நம்ம பயத்தை ஃபீல் பண்ண போறதில்ல, தைரியமா இருப்போம். இதெல்லாம் நமக்குள்ள நடக்கும். கரெக்டா இல்லையா? அதெல்லாம் அனுபவிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்ன்றத நம்ம பார்க்க போறோம். உதாரணங்கள் காட்டும் போது நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? காட்ட போறோம். அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு 8 மாசத்துல நீங்க இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறது நீங்க அதிகமா ஃபீல் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்னும் நிறைவா அதை உணரணும். கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறது இன்னும் நிறைவா நீங்க உணர ஆரம்பிக்கணும். அதுக்குதான் இந்த மாதம் நம்ம கிட்ட பேசுற இன்னும் யாரெல்லாம் அதை உணராம இருந்தாலும், என்ன மகனே மகளே உன்னோட நான் இருக்கிறேன், நான் உணரு. நீ வேற ஏதாவது ஒரு விஷயங்கள்ல உன் கவனங்களையும் உன்னுடைய பார்வையும் வைத்திருந்தால் தயவுசெய்து அதிலிருந்து என் மீது உன் பார்வையையும் உன் கவனத்தையும் வை என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். முதல்ல அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாத வாக்குத்தத்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? இதோ நான் உங்களோட கூட. நீங்க எத்தனை பேர் உங்களை அவமானம், உங்களை அற்பமாகவோ யாரு என்ன நினைச்சாலும் சரி, கர்த்தர் உங்களோட பேசுற ஒரு வார்த்தை என்னன்னா, நான் உங்களோட என்ன ஆண்டவரே, நான் அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கிறேன், என் கூட இருக்கிறேன்றீங்களே, நான் ஒரு மாதிரி இதுவா இருக்கு, பிரச்சனைகள் என் கூட இருக்கிறேன், சொந்தக்காரன் கூட விட்டுட்டு போயிட்டா நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. நான் உங்களோட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு யார் உங்க கணவர் அற்பமா நினைச்சாலும், மனைவி அற்பமா நினைச்சாலும் சரி, எங்களோட நெருக்கமான உறவை காட்டணும்னா, நெருக்கமான உறவுகள் கூட அற்பமா நினைச்சா கூட நான் உங்களோட கூட ஆண்டவர் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க இதை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். இந்த மாசத்துல அதை நீங்க புரிந்து கொள்ளணும். அப்பதான் பாருங்க, இயேசுன்ற வார்த்தையே நமக்கு சொல்லும் பொழுதே நமக்கு சந்தோஷம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்குல இயேசுன்ற வார்த்தையை சொல்லும் போதே நமக்கு சந்தோஷம்.
ஆனா அந்த இயேசுன்ற வார்த்தையை பிறர் மூலமா அந்த வார்த்தையை கேட்கும் போது நமக்கு சந்தோஷம். அந்த இயேசு வார்த்தையை பாடினா நமக்கு சந்தோஷம். இதெல்லாம் சந்தோஷம் தானே. ஆனா இயேசு கூட இருந்தா டபுள் சந்தோஷம். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்றீங்க? இயேசு கூட இருந்தா டபுள் சந்தோஷம். எப்படிங்க நமக்கு டபுள் சந்தோஷம்? இமைக்குரிய நியாயமான ஆசீர்வாதங்களையும் வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களையும் அவர் தான் தருவாரு. இது ஆமா, இது எல்லாத்த விட மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு தருகிறார். கரங்களை தட்டி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள், நிலைவாழ்வு எல்லாமே நமக்கு தருகிறவர் அவர் தான். அந்த நிலைவாழ்வுன்றது தான் உண்மையான சந்தோஷம். அந்த பரிசுத்த பரலோகத்துக்குள்ள நம்ம போக போறோம். அதுதான் மெய்யான சந்தோஷம். இதெல்லாம் நமக்கு தராது. அப்படி இருக்கிறப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம முதல்ல நான் இந்த நம்ம கூட இருக்கிறனாலே நான் முதல்ல உங்ககிட்ட கேள்வி கேட்கறது, அது எப்படி ஒரு நாடி பிடி சொல்லுவாங்களே, இது சொல்லுவாங்களே, உங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவர் நம்ம கூட இருந்தாலே முதல்ல என்ன இருக்கணும் நமக்குள்ள? வெரி குட். என்ன இருக்கணும்? சந்தோஷம். சந்தோஷம் இருக்கா நம்ம முகத்துல? இன்னைக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கு? சந்தோஷம் இருக்கா பாருங்க. இருக்கணும். அல்லேலூயா. நான் உங்களோட கூட இருந்தாலே சந்தோஷம் இருக்கணும். சந்தோஷத்தை எதையுமே பறிக்க முடியாது அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு சொல்ல. நல்லா கவனிங்க. இந்த சந்தோஷம் நம்ம எப்படி எது ஊர்ல சந்தோஷம் கொடுத்துருக்காரு ஆண்டவராகிய இயேசு நம்மளோட கூட இருக்கிறவங்களும் நமக்குள்ள எப்பவுமே எப்படி இருக்கும்? முதல்ல சந்தோஷம். இப்ப பரலோகம் வரலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. கர்த்தர் நம்மளோட கூட இருந்தா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்ன்றத நீங்க புரிஞ்சுங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும், ஏன்னா அவரும் உங்களோட கூட இருக்கிறார். முதல்ல சந்தோஷம் உங்களுக்கு வேணும். ஏன்னா இந்த 8 மாசத்துல எத்தனை பேர் சந்தோஷம் இழந்திருக்கிறீங்கன்னா கர்த்தரை நீங்க ஃபீல் பண்ணலன்னு அர்த்தம். அவங்க கூட இருக்கிறது நீங்க உணரலன்னு பாருங்க. பரலோக ராஜ்ய வரல நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார் இந்த உலகம். கரெக்டா இல்லை? ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல, உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். இந்த மாத வாக்குத்தத்தத்தை கம்பேர் பண்ணுங்க. அப்ப நம்ம கூட எப்பவுமே தான் இருப்பாரு. இந்த நாள் நான் இருக்க மாட்டேன்ப்பா, வெள்ளிக்கிழமை நான் வெளியில போயிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. வேலைக்கிழமை கொஞ்சம் நான் பிஸியா அந்த ஊருக்குலாம் போகணும் அப்படின்னு ஏதாவது சொல்றாரா ஆண்டவர்? எப்பவுமே உங்க கூட இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்க மனதுல முதல்ல சந்தோஷத்தை வச்சுங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை தட்டி தேவை நாம கவலைப்படாதீங்க. முதல்ல சந்தோஷமா இருக்கு. அவர் நம்மளோட கூட இருக்கிறார். நல்லா கவனிங்க. அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளே நமக்குள்ள எதுவுமே இல்லை. என்ன வசனம் அது? 2 கொரிந்தியர் 13:11. ஆமென். ஆமென். இருப்பார். பரிசுத்த பவுல் என்ன சொல்றாருங்க? சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கும்போது தான் அப்படியே மெல்லமா கடைசியில உங்களோட இருப்பார்ன்றார். நீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. நான் உங்களோட வந்தா சந்தோஷத்தை ஃபீல் பண்ணணும். நல்லா கவனிங்க. அது முதல் ஆசீர்வாதம். உங்களுக்கு சந்தோஷத்தை நீங்க இருக்கணும், ஃபீல் பண்ண சந்தோஷத்தை. ஓகேவா? இந்த அருமையான இந்த வசனத்தை நோட் பண்ணீங்க. என்னது? 2 கொரிந்தியர் 13:11. ஓகேவா? ஆமா, அது உண்மையிலேயே இது உபயோகமா கர்த்தர் எடுத்து சொல்லும்படியா பெருமை செஞ்சிருக்கிறாரு. பாருங்க, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க சென்னை சென்ட்ரல் வரலும் போறதுக்கு உங்க பைக்ல ஒரு பெட்ரோல் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்கப்பா. நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல போட்டு கொடுத்துறாங்க, ஹெல்மெட்லாம் கொடுத்துறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? போவீங்க. வண்டியில போயிட்டு இருப்பீங்க. என்ன சரி, வண்டியில போயிட்டே இருக்கிறப்போ ஒரு அம்பத்தூர் தாண்டின பிறகு மெல்லமா அப்படியே நல்ல வேர்த்து வடி அப்படியே தள்ளிக்கிட்டே போறோம். முடியல தள்ளிக்கிட்டே போனா என்ன நினைப்பாங்க பாக்குறவங்க? என்ன நினைப்பாங்க? பெட்ரோல் இருக்கு, எல்லாம் இருக்கு, தள்ளிக்கிட்டே போனா அது யார் மேல தப்பு? என்னங்க அது? ஆனா வண்டி ஃபால்ட் ஆகும். எப்ப ஃபால்ட் ஆகும்? ஒண்ணு பஞ்சர் ஆகணும், இல்ல வேற ஏதாவது ரிப்பேர் ஆகும். ஓகேவா? நான் சொல்ற ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டு வரேன் பாருங்க. உங்களுக்குள்ளேயும் பரலோகம் போற வரணும் உங்களுக்குள்ள சந்தோஷத்தை ஃபீல் பண்ணிருக்காரு கர்த்தர். உங்களோட கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்தலாமா? அப்போ பரலோகம் போற வரணும் சந்தோஷத்தை ஃபீல் பண்ணி விட்டுருக்காரு. அதை அனுபவிக்காம நான் தள்ளிக்கிட்டே போற வேர்த்து அப்படி எனக்கு பிரச்சனை இருக்கு, ஒரே கவலையா இருக்கு அப்படி சொல்லிட்டு போனா யார் மேல தப்பு? கர்த்தர் உங்களோட கூட இருந்தா சந்தோஷம் இருக்குது இல்லையா? பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் உபத்திரமோ வியாகுலமோ வியாதியோ எது இருந்தாலும் என்ன எதுவுமே பிரிக்கும். அப்ப கிறிஸ்துவின் அன்பு தான் நமக்கு சந்தோஷம். எத்தனை பேர் உணர்றீங்க? அந்த அன்பு உங்களோட கூட அதை ஃபீல் பண்ணும்போது இதுதான் நீங்க சொல்லணும். அப்ப நான் பரலோக ராஜ்யத்தை போற வரையிலும் எனக்கு சந்தோஷம் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப நம்மளோட கூட இருந்தா சந்தோஷம் இருக்கும். அதனாலதான் பரிசுத்த பவுல் கடைசி நேரத்துல கூட நான் என்ன சொல்றேன்? நான் நல்ல போராட்டத்தையும் நல்லதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? போராடுறதே ஒரு பெரும்பாடா இருக்கு அப்படின்னு தான் புலம்பி தள்ளுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா போராட்டத்தையே நல்ல விதமா பாக்குற அளவுக்கு அதுலயும் ஒரு சந்தோஷத்தை பாக்குறதுக்கு காரணம் என்னன்னா கர்த்தர் அவரோட கூட இருக்கிறத அவர் ஃபீல் பண்றாரு. ஹல்லேலூயா! இது ஃபீல் பண்ணணும். அதுதான் முதல்ல வேணும். இன்னைக்கு அதுதான் நான் உங்ககிட்ட பேசுற ஒரு விஷயம். ஓகேவா? இன்னைக்கு நீங்க வந்த ஒவ்வொருவரும் உண்மையிலே பிளஸ்ட் பீப்புள்ஸ். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. வேற எந்த ரீசனும் நல்லா நீங்க தேவைகள் நிறைவேற்றுவதை விட தேவையை நிறைவேற்றுபவர் நம்ம கூட இருக்கிறது தான் பெரிய விஷயம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க?
தேவைகள் நிறைவேறும், இன்னைக்கு நாளைக்கு மறுபடியும் தேவைப்படும், அது பெரிய விஷயம் இல்லை. தேவைகள் நிறைவேற்றவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க முதல்ல மனதில் தைரியம் கொள்ளும். அப்படி அனுமதி இல்லாம ஒரு முடி கூட உங்க தலையில இருந்து கீழே விழாதனால உங்களுக்கு சந்தோஷத்தை எதுவுமே பறிக்க முடியாது. நான் இன்னைக்கு என்ன சொல்ல போனா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், அவர் இருந்தா நம்ம கூட பயம் தைரியம் இதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்தா தனித்தனி எடுத்தா பெருசா போயிடும். ஃபர்ஸ்ட் சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுங்க. இப்போ உள்ளுக்குள்ள செய்திக்குள்ள போறேன், நல்லா வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, அவர் நம்ம கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் அதை நீங்க முதல் ஒரே ஒரு தலைப்பு தான், மெயினான தலைப்பு. இந்த தலைப்பு அவர் உணரணும். என்ன சொன்னேன்? கர்த்தர் கூட இருப்பதை உணர்ந்தால் நமக்கு நான் சொன்ன அத்தனை காரியங்கள், தைரியம், பலம், நிலைவாழ்வு, பரிசுத்தம் எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஓகேவா? அவர் கூட இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்களா? நீங்க முதல் தலைப்பே தான், கர்த்தர் கூட இருப்பதை உணர்ந்தால் தான் இந்த மாத வாக்குத்தத்தம் நமக்கு. ஆமே, இதுதான் முதல் தலைப்பே, பெரிய தலைப்பே தான். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத நாம உணரணும். அதுக்கு தான் சில உதாரணங்களை சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிதியோன் எப்படி உணர்றாரு பாருங்க, அவர் ஃபீல் பண்றாரு. இந்த ஃபீலிங் நமக்கு இந்த 8 மாசத்துல இருக்குதான் நம்ம யோசிங்க. வாசிங்க நியாயாதிபதிகள் 6:12 எடுங்க. அவர் நம்மளோட கூட இருப்பதினால் உள்ள ஆசீர்வாதங்களை காட்டுறான். அப்படியே நம்ம பாருங்க, அப்படியே வாசிங்க. இங்க இது நியாயாதிபதி எடுத்துறீங்களா? 6:12 என்ன போட்டிருக்கு? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று. அதை நீங்க வாசிச்சீங்கன்னா, அதுல மெல்ல மெல்லமா நீங்க வாசிச்சு வரப்போ 13ஆம் வசனம் வாசிங்க. மீதியானியர் கையில் எங்களை. இதில் நீங்கள் வாசிக்கிறப்ப எனக்குள்ள ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவர் ஃபீல் பண்ணுறாரா இல்லையா? என்ன ஃபீல் பண்ணுறாரு? அந்த ஆரம்பத்தை வாசி பார்த்தீங்கன்னா 13 ஆரம்பத்தில், என் ஆண்டவனே கர்த்தர் எங்களோடு இருந்தால். இன்னைக்கு நாம எந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கோம்? இந்த 8 மாசத்துல நம்ம ஃபீல் பண்ணிருக்கிறோமா? ஐயோ கர்த்தர் எங்களோட இருக்கிறீங்க, இப்ப இருக்கிறார் நம்ம கூட. அங்க இல்ல, ஜனங்க வந்து அவங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்க யாருக்கு துரோகம் பண்ணிருக்காங்க? கர்த்தராகிய தெய்வத்துக்கு துரோகம் பண்ணதுனால மீதியான கையில அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரு? அதுல இருந்து விடுவிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இஸ்ரேல் ஜனங்க இருக்கிறாங்க. அதுக்குதான் வந்து அவருக்கு கர்த்தராகிய தெய்வம் கிதியோனை தெரிந்து கொள்கிறார். இன்னைக்கு நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். அவங்க கூட அவர் இல்லாம இருக்கிற சூழ்நிலையை அவர் உணர்றாரு. எப்படி உணர்றாரு? என் ஆண்டவனே என்ன சொல்றாரு அவரு? என் ஆண்டவனே கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு. இந்த பதைபதிப்பு நம்ம கிட்ட இருக்கா? சில பேர்லாம் மார்ல அடிச்சுப்பாங்க. என்ன எப்படி அடிச்சுப்பாங்க? ஒரு இழப்பு, ஒரு துக்கத்துல என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய மார்பு என்ன பண்ணிப்பாங்க? ஐயோ கர்த்தர் என்னோட கூட. அந்த மாதிரி நம்ம எத்தனை வாட்டி நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம். கர்த்தரை ஃபீல் பண்ணணும். என்னோட கூட இந்த 8 மாசம் இருக்கிறீங்கப்பா, நான் ஏன்பா உங்களை உணராம போயிட்டேன் அப்படி நீங்க ஃபீல் பண்ணுங்க. உங்களோட கூட இருக்கிறதுன்னு அவர் சொல்றாரு. உங்களோட என்னோட கூட இருக்கிற. அப்ப உணராதது யார் மேல தப்பு? நம்ம மேல தப்பு. இந்த உணர்ந்ததுனாலதான் கர்த்தராகிய தெய்வம் அவர் உணர்ந்த பிறகுதான் இப்படி பேசுறாரு கர்த்தர். பாருங்க, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. முதல்ல பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறான்னு சொன்ன தேவன் 14ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. இதை ஃபீல் பண்றதுனால கர்த்தராகிய தெய்வம் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. என்ன ஆசீர்வாதம்? ஒவ்வொரு வாசிங்க. போதுங்க. நீங்க அவர் உங்க கூட இருக்கிறது நீங்க உணர்ந்தீங்கன்னா, நீங்க எழுதி வச்சுங்க. என்னதுங்க? ஃபர்ஸ்ட் அவர் உங்க கூட இருக்கிறது நீங்க உணர்ந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு இருக்கிற பலத்தை வச்சே உங்களை போக வைப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ ஒண்ணுமே இல்லை, நீ ஐயோ இத்தனை நாள் அப்படியே ஓஞ்சி போய் உட்கார்ந்துருக்கேன், நீ இருக்கிற பலத்துல போ, நான் உன்னோட இருக்கிறேன். அவர் ஃபீல் பண்ணாரு. எப்படி ஃபீல் பண்ணாரு? என் ஆண்டவனே நீ என்னோட கூட இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? ஃபீல் பண்றாரு. அந்த ஃபீல், நீ கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறேன்றார். அப்ப நாம எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணணும்? கிதியோன் ஃபீல் பண்றாரு. ஐயோ நீ கூட இருந்திருந்தால் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. நம்ம கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னோட இருக்கிறேன்றாரு. உங்க எல்லாரோடவும் இருக்கிறாரு. உங்க துன்பத்தினாலே உங்களுடைய கஷ்டத்தினாலே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்றாரு. அந்த இயேசு உங்களோட கூட இருக்கும் பொழுது நீங்க எப்படி இருக்கணும்? அப்போ உங்களை பார்த்து என்ன சொல்லுவாரு? நம்ம மேலே உட்காந்துருமா? அப்புறம் மேலே உட்காந்து உங்களுக்கு புரியுது. நான் என்ன சொன்னா உங்களுக்கு விஷயம் புரியுதா உங்களுக்கு? இங்க ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வாதம் என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கிற கொஞ்சம் நீங்க உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா பார்க்கவே மாட்டாருங்க. நீ ஃபீல் பண்றியா? நான் என்னோட கூட என்ன நீ என் கூட இருக்கு, என்ன நீ உணர்றியா? அதான் பாக்குறாரு ஆண்டவர். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? யூ காட் இட்? நீ என்னை உணர்கிறாயா? அதனால அந்த 12 தயவுசெய்து மறந்துடாதீங்க. வீட்டுல போய் மெடிடேட் பண்ணீங்க. 13ஆம் வசனம். என் ஆண்டவனை கர்த்தர் எங்களோட கூட இருந்தான்.
அந்த ஃபீலிங் தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஒரே ஒருத்தன் தான் ஃபீல் பண்ணிருக்கான், கிதியோன். அவரை வச்சு அவர் முடிச்சார் மீதியானுடைய கதையை. அப்போ உங்களை வச்சுட்டு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சக்தியிலே ஆண்டவர் முடிக்க மாட்டாரா? கரண்ட் தட்டி தேவதை நம்ம மயப்படுத்தலாமா? அப்ப நீங்க செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் கர்த்தரை உணரணும். நம்ம முதல் தலைப்பு அதான், வேற எதுவுமே இல்லை. கர்த்தரை உணர்றதுனால வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அப்படியே நீங்க பார்த்துட்டு போயிடுங்க. முதல்ல இவர் ஃபீல் பண்ணாரு, சூப்பரா வாங்கிட்டு போயிடுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வாங்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? என்னோட கூட இருக்கிற கர்த்தரை நான் உணர்றேன். இவராது இருந்திருந்தாலும் சொல்றாரு, என் கூட நீங்க இருக்கிறேன்னு சொல்றீங்களா ஆண்டவரே, இன்னைக்கு ஆவியானவரே என் கூட இருக்கிறீங்களே, கண்ணுக்கு தான் தெரியல, ஆனா நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க ஆண்டவரே அப்படி நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்கள் இருந்து உங்களுக்கு இருக்கிற பலத்திலேயே உங்களை ஓட வைப்பாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய பலம் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்க நம்புறீங்களா? முதல்ல பாருங்க. அடுத்து மகதலேனா, முதல்ல நீங்க உணரணுன்றதுக்கு தான் சொல்றேன். அடுத்து மகதலேனா மரியாதை எடுங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க பாருங்க. யோவான் 11:32. என்னங்க இது? அவங்களுடைய நம்பிக்கையை பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புவார் என்ற அந்த அளவுக்குலாம் அவங்க விசுவாசத்துல முதிர்ச்சி அடைந்த ஒரு பெண்மணியாக இப்ப இல்லாம கூட இருந்திருந்தா கூட இயேசு மீது ஒரு நம்பிக்கையை பாருங்க. அவர் என்ன சொல்றாங்க? அவங்க கிதியோன் சொல்ற மாதிரி தான் இவங்க என்ன சொல்றாங்க? நீர் என்னோடு கூட லாசரு மரித்திருக்க. அந்த அளவுக்காவது நம்புறாங்களே. நம்மளுடைய நம்பிக்கை இந்த 8 மாதங்கள்ல எப்படி இருந்திருக்கிறது? புரியுதா? பிரச்சனைகள்லாம் முத்தனா பிறகு அவரை நோக்கி பாக்குறோம். அதனால சொன்னா அவர் வரலையேன்னு ஆதங்கப்படுறோம். ஆனா நீங்க நம்ம இங்கேயாவது மாம்ச அளவுல இருந்தார் இயேசு கிறிஸ்து. அடிக்கடி அங்க போக முடியாது, போக முடியல. ஆனா இங்க நீங்க ஆவியானவராவே நம்ம கூட இருக்கிறார். மகதலேனா மரியாதை விட நாம தானே விசுவாசத்துல வல்லவர்களா இருக்கணும். கரெக்டா இல்லையா? நீர் என்னோடு கூட இருந்திருந்தீரே, ஆனால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான். அப்ப நீங்க நானும் என்ன சொன்னோம்? நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே, எனக்கு எதுவும் ஆகாது, எனக்கு எதுவும் ஆகாது, எனக்கு எதுவும் ஆகாது தினமும் சொல்லுவோம். வாயில பிசாசு புலம்ப வைப்பான், நீ இதை பண்ணு, உனக்கு பயத்தை கொடுப்பான். அந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இன்னைக்கு நீங்க இந்த வசனத்தை அறிக்கை செய்ய, இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன? நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர், எனக்கு எதுவும் நடக்காது, உங்களுடைய அனுமதி இல்லாம என் தலையில இருந்து ஒரு முடி கூட விழாது. சொல்லிக்கிட்டே இருங்க. சகோதரன் மறுத்திருக்க மாட்டான்றது போல இப்போதுல இருந்தே நீங்க அறிக்கை செய்யுங்க. என் கூட நீங்க இருக்கிறீங்க, அதனால எனக்கு எதுவும் ஆகாதபடி நீங்க பார்த்துட்டீங்க. பாருங்க, லாசரு மரித்து போன அப்படி நீங்க விசுவாசிங்கன்னா, மரித்து போன அந்த லாசருவே வெளியில வந்திருக்கிறாருன்னா 3 நாள் கழிச்சுன்னா உங்க எத்தனை பிரச்சனைகளா இருந்தாலும் அதுல இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? தலை நிமிர செய்வார். அப்ப இத்தனை நாட்கள் லாசரு போன்று ஒரு கல்லறைகள்ல இந்த கல்லறைகள்ல நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம நிலைமை, நம்ம விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? இன்னைக்கு புதுப்பிங்க அந்த விசுவாசத்தை. கல்லறைகள் இருக்கிறது போல அதான் கடந்த இதுல ஊசா போல தான் நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா? ஊசா யாரா இருக்கிறோன்றதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம விசுவாசத்துல எப்படி இருக்கிறோம்? புரியுதா? கல்லறைகள்ல நம்ம எப்படி நம்மளுடைய மரித்து போன மாதிரி நம்மளுடைய சிச்சுவேஷன் இருக்கிறதா? இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்படும் நம்ம விசுவாசம். இன்னைக்கு அந்த லாசரு போல முதல்ல நம்ம விசுவாசம் வெளியில வரட்டும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறது நானு உணர்ந்து பாருங்க. உங்களுக்கு எத்தனை வருட பிரச்சனைகளா இருந்தாலும் அதுவும் அதுல இருந்தும் கர்த்தர் உயிர்த்தெழ செய்வாங்க. ஹல்லேலூயா. ஓகேவா? இது நீங்க ஃபர்ஸ்ட் சரி உணர்தல் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம உணர்தல் நம்ம எப்படி உணர்வோம் நம்ம கர்த்தரை? இப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி உணரணும்னு சொன்னேன். யார் கிதியோன் போல, மகதலேனா மரியாள் போல சொல்லிட்டு இருந்தேன். உணர்தல்ன்றது பாத்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்களை நம்ம உணர்வோம்? சரி, எப்படி நம்ம சரீரத்துல உணர்வோம்? கர்த்தர் இருக்கிறாங்க, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரு. நீங்க அதை உணரணும்னு ஆசைப்படுறீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது உணர்ந்து எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? அதுக்கும் ஒரு ஆப்ஷன் நான் சொல்றேன் வேதத்துல. எந்தெந்த பகுதிகளில் உடல் மூலமா கர்த்தர் இருக்கிறத நீங்க உணர்வீங்க? கண். இப்போ பொதுவாக ஒரு மனுஷன் இருக்கிறத நீங்க எப்படி பார்ப்பீங்க? கண்ணு, காது, அவன் பேசுறத வச்சு அவங்க இருக்கிறாங்க. நம்ம அவங்க கூட பேச நம்ம வாய், இந்த 3 கண்ணு, காது, வாய், இந்த 3 மூலமா நம்ம உணரணும் கர்த்தரை. ஓகேவா? அது வேதத்துல நம்ம ஸ்பிரிச்சுவலா அது எப்படி உணர்றது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், முதல் நிலை விசுவாசியாக. ஆனா அந்த முதல் நிலை விசுவாசியா இருந்தாலும் ஒரு பலமான விசுவாசி. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? வேதம் சொல்லுது பாருங்க, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. கண்டு அந்த வசனம் எழுதல, கண்டு விசுவாசிப்பதை விட. ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் கூட இருக்கிறத உணரணும்னு நீங்க உணர்றீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த விசுவாசத்தை நீங்க உங்க மனதுக்குள்ள வச்சுங்க. என்ன பண்ண போறீங்க? காணாம விசுவாசிக்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம கூட ஆவியானவரா நம்ம கூட இருக்கிறோம். காணாம விசுவாசிக்க போறீங்க. கர்த்தர் என்னோட கூட, அதுதான் நான் உங்களை அறிக்கை செய்ய சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் கண், நான் 3 வகையில அவர் இருக்கிறத உணரலாம்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கண்ணு, காது, வாய், இந்த 3த்துலயும் உணரணும்.
பாருங்க, ஒரு கண் பார்வை இல்லாதவங்கள நீங்க தாஜ்மஹாலை கூட்டு போய் நல்லா இருக்கு சூப்பரா இருந்தா அவங்க என்னதான் தெரியும் உங்களுக்கு? நல்லா ஃப்ளைட்லாம் புக் பண்ணி அழகா எடுத்துட்டு போய் அங்கே உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சாலும் தாஜ்மஹால் இதாக இருக்கு, அருமையா இருக்கும் அப்படியே சொல்லுவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? கண் பார்வை இயற்கையிலே இல்லை. அது அவங்க மேல பாவம் கிடையாது. ஏன்னா கடவுள் இயற்கையிலே அப்படி அவங்கள படைச்சிருக்கிறார். இப்போ காதே இல்லை ஒருத்தவங்களுக்கு, காதே இல்லாதவங்க முன்னாடி 7 சுரங்கள் நல்லா பாட்டு, 7 சுரங்கள் சொல்லி ஒரு பாட்டு நல்லா பாடுறீங்க, அப்போ அவங்க நல்லா காது சூப்பரா இருக்கும் மியூசிக், அப்படியே கைத்தட்ட எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கை தட்டுவாங்களா அவங்க? ஏன் அவங்களுக்கு என்ன இல்லை? ஓகேவா? வாய் பேச முடியாதவங்க, இப்போ அவங்கள வந்து நீங்க நல்லா வந்து பாட சொல்றீங்க, நல்லா என்ன சொல்றது, நம்ம சாராவண ஜாமா மாதிரி பாட சொன்னா அவங்க பாட முடியுமா? ஏன் பாட முடியாது? ஏன்னா இதெல்லாமே வந்து இயற்கையிலே அவங்களுக்கு இல்லை, அதை வந்து குறை இல்லை. அவங்க வந்து கடவுள் படைச்சிருக்கிறாரு, அதை கடவுள் அவங்க என்ன பண்றாரு, அவங்க பாதுகாக்கிறாரு, அது பாவம் இல்லை, அது அவங்களுக்கு இயற்கையிலே இருக்குது. ஆனா எது பாவம் தெரியுமா? உண்மையிலேயே கண்ணு தெரிஞ்சு ஒருத்தனை அழகா அவனுக்கு ஃபிளைட்லாம் புக் பண்ணி தாஜ்மஹாலில் போயிட்டு கட்சி எடுத்து கண்ண மூடிட்டு நான் பார்க்க மாட்டேன் அப்படியே அடம் பிடிப்பேன் திரும்பி, அவன் மேலே யார் மேலே தப்பு? அவன் மேலே தான். ரெண்டாவது காது, என்ன சொன்ன? காது அவன் முன்னாடி நல்லா பாட்டு பாடினா கூட இந்த நாட்டு வெடிலாம் வெடிச்சாங்கன்னா 2 காதை இப்படி மூடிப்பாங்களே, அந்த மாதிரி நான் மூடிக்கிறேன் அப்படி சொல்லி அந்த வார்த்தையில கேட்காம இருந்தா யார் பாட்டு பாடாலும் கேட்காம இப்படி மூடினா யார் மேலே தப்பு? வாயில பேசுறத வச்சு என்ன சொல்றது, நல்லா பாட முடியும் அவனால, ஆனா பாட முடியாத அளவுக்கு நல்ல ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிட்டு அடுத்த நாள் பாடாம விட்டா யார் மேல தப்பு? அப்போ நம்ம என்னென்ன இது எது காட்டுனா, இந்த 3 விஷயங்களை நம்ம கடவுளே நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். கண் இருந்தும் நம்ம கூட இருக்கிறத நம்ம அவர் என்ன பண்றதுல அகக்கண்கள் இது இருந்து அவர் கூட இருக்கிறத நம்ம என்ன பண்ணல கர்ச்சீப் காட்டுறதுக்கு. இது போல நம்ம என்ன பண்ண, நம்ம கண்களை அலட்சியப்படுத்தினா அவரை நம்ம உணர முடியாது நம்ம கூட இருக்கிறது. ரெண்டாவது, செவிகள் இருந்தும் அவருடைய வார்த்தைகள் உங்களை நோக்கி வந்துகிட்டு தான் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? நீ பயப்படாதே, நான் உன்னே இருக்கிறேன். உங்களுக்கு உள்ளதுக்குள்ளே ஓட விடு, ஆட்டோவில் போவோம் அந்த வார்த்தை, நீ பயப்படாத உன்னோட இருக்கிறேன், நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். அவன் எத்தனை பேர் கவனிப்பான் போவான், எத்தனை பேர் பணக்காரன் போவான், என்னங்க என்ன பண்ணுறீங்க அப்படி அவங்க போவான், நீ கவனிக்கிற, அப்போ உன்னோட பேசுற, கரங்களை தட்டி தேவன் நம்ம பண்ணலாம் அலையிலையோ, எத்தனை பேர் எப்படியே போறோம். அப்ப இந்த அப்போ மனசுக்குள்ள ஓடணும் ஒண்ணும், நீ பயப்படாதே, ஆண்டவர் தான் என்கிட்ட பேசுறாரு, அப்போ உண்மையிலே அப்போ உங்களோட பேசுறது நீங்க உணரணும். மூணாவது, நீங்க பேசுறதுலயும் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நம்ம அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நம்ம கர்த்தர் சம்பந்தப்பட்ட துதி நம்ம வாயில இருந்து வரணும். துதிக்கிற பிள்ளைகளை பார்த்தா கர்த்தர் அவனோட இருக்கிறாருன்னு தெரியும். நம்ம காதெல்லாம் வாங்கிட்டு வேற எதுவுமே பேசினா கர்த்தரை அவன் கர்த்தருடைய பிள்ளைய அவன் எப்படி பேசி போறானோ, அப்போ நம்ம வந்து நம்ம கர்த்தர் 3 வகைகளில் கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறத நம்ம உணரணும். எத்தனை பேர் உணர்வீங்களா? இன்னைக்கு அது சம்பந்தமா நான் சொல்ல போறேன். அதனால தான் உணர்வுன்றதை நான் கூப்பிட்டு சொல்லிட்டு வந்தேன். கிதியோனை காமிச்சேன், அடுத்து யாரு? மரியாள். இவங்களாம் வந்து அந்த அளவுக்கு இந்த 3 காரியங்களும் அவங்களுக்குள்ள எப்பவுமே ஆக்டிவா இருந்துச்சு. பாருங்க, அந்த ஆக்டிவ்னஸ் நமக்கு இன்னைக்கு வேணும். எம்மாவூர் சீஷர்கள்லாம் பாருங்க அவங்க எப்படி இருந்தாங்க. அந்த வசனம் எங்க வாசிங்க, நம்ம ஜஸ்ட் அந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுங்க. லூக்கா 24 எடுங்க. கர்த்தர் இருப்பதை அவங்க உணரல, ஆனா அவங்க பேசின காரியங்களை தான் நீங்க கவனிக்கணும். பரலோக ராஜ்யத்துக்குரிய பேசுனதுனால தான் அவங்க. லூக்கா 24 எடுங்க, 15-16. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கண்கள் ஃபர்ஸ்ட் கண்களால நீங்க சொல்லியிருந்தோமா, உதாரணம் லைட்டா அப்படியே காட்டுறது தெரிஞ்சுங்க. கண்களால அவர் உணர முடியல. ஆனா இவங்க பண்ண காரியங்கள், இவங்க பேசி வாயில பேசியிருக்கிறாங்க, அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் சம்பந்தப்பட்ட காரியங்கள் தான் பேசுறாங்க. கவனிக்கிறீங்களா? நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? அப்ப நீங்க உணரணும்னா, கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களோட கூட இடைப்படணும்னா உங்களுடைய பேச்சு என்னவா இருக்கணும்? அவங்க என்ன பேசியிருந்தாங்கம்மா, அந்த கதை இந்த கதை, டே ரமேஷ் அப்படி போட்டோம்டா, மோசமானவன்டா அப்படி பேசிட்டு போனாங்க. அவனா அப்படி இருக்கான், அப்படி அப்படிலாம் பேசலாம். என்ன பேசுறாங்க வாசிங்க அந்த சம்பாஷணை. என்ன சம்பாஷணை? லூக்கா 24. அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரம் எம்மாவூர் என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். தயவு செய்து நோட் பண்ணிக்க. இந்த வர்த்தமானங்கள், இயேசு கிறிஸ்து போயிட்டார், அவள் தான் முடிஞ்சு போயிட்டார், வரமாட்டா, அப்படிலாம் இல்ல. இயேசு கிறிஸ்து பற்றிய வர்த்தமானங்களை குறித்து அவங்க பேசிட்டு வராங்க. இன்னைக்கு நீங்க அவருடைய வார்த்தைகள்லாம் கேட்குறீங்க, நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதா இருக்கு? கேட்கறதுனாங்க வெளியில வரணும். பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு வேற விதமா பாடத்துல வேற மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு அங்க போய் சயின்ஸ் எழுதி வைக்குமா? அது நீங்க என்ன காதுல வாங்குறீங்களோ அதுதான் நீங்க என்ன நீங்க பாக்குறீங்களோ அதுதான் உங்க மனசுக்குள்ள ஏறும். சரியில்லை, எல்லாத்துலயும் அது கலந்துருக்கு. கரெக்ட் இருக்கா இல்லையா? இந்த எம்மாவூர் சீஷர்கிட்ட அப்படி இருந்ததுனாலதான் கர்த்தர் அங்க வெளிப்பட்டு கண்ணை திறந்து விட்டார். என்ன பண்ணார் பாருங்க, என்ன போட்டுருக்கு? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்கள் ஒருவனாகிய கிளியோப்பா என்னும்
நேராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. இதுதான் நீங்க அவருடைய நசரேயனாகிய இயேசுவை நீங்க நம்முடைய பேச்சு எதில் இருக்கணும். வாசிமா அப்படியே தொடர்ந்து. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி கடைசியில் ஒரு கண்ணை திறந்தா இருக்கும். எங்க போட்டு கண்களை இயேசு கிறிஸ்து அவங்க 2 பேருடைய கண்ணை திறந்து விடுவாரப்பா. அந்த வசனம் எங்க இருக்கு? வரலையா? அதுல நடந்து போயிட்டே இருக்கிறப்ப பேசிட்டே இருக்கிறப்பா அதுலயே வரும்பா. கண்கள் திறக்கப்பட்டதுன்னு சொல்லி வருவேன்ப்பா. எந்த வசனம் சிஸ்டர்? இன்னைக்கு நமக்கு இந்த 8 மாதங்கள்ல நம்ம கண்ணு மூடப்பட்டுட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு திறக்கப்பட்டோம். உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களோட கூட இவ்வளவு நாள் பேசிட்டு நடத்திட்டு வர்றது அவர் தான். உன்னோட கூட இருந்து நடத்திட்டு வர்றது அவர் தான். ஆட்டோல பாத்துருப்ப, எங்கெங்கயோ பாத்துருப்பீங்க. அது எல்லாமே உங்க கூட பேசுறது கர்த்தர் நீங்க தான். மத்தவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க வேலை பிஸியில. நீங்க கவனிச்சிருக்கீங்க இந்த வார்த்தையை. ஆட்டோல யாராவது வந்து பேசி போயிருப்பாங்க. பிரசங்கங்கள்ல பேசியிருக்கிறாரு. எல்லாமே உங்களை நோக்கி என்னை நோக்கி தான் வருது. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறேன்னு காட்டுறாரு. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இது நீங்க ஃபீல் பண்ணணும். அதனாலதான் வேதத்துல அவர் நம்மளோட கூட இருக்கிறத ஃபீல் பண்ணணும்ன்றதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். கண்ணு காது மூக்குலாம் ஏன் சொல்றேன்? இவைகள்ல தான் நம்ம கர்த்தர் நம்மளோட இருக்கிறது நம்ம என்ன பண்ண முடியும்? உணர்ந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. உணர்வோமா? அந்த காலத்துலலாம் அந்த மஞ்சள் கடிதாசி எழுதுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு நிமிடம் இந்த தாயாருக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். ஒரு சின்ன இது அவங்க இருந்தது. ஓகே, இல்ல அப்படியே ஓகே. இந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன இது தயவு மன்னித்துக் கொள்ளுங்கள். அம்மாவுக்காக ஓகே சரி பாருங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். ஓகே சரிம்மா சரிம்மா. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஆமென். சரி சரி. கண்டிப்பாமா பிரேயர் பண்ணிக்கிறோமா, கலங்காதீங்க. உங்க பேர் என்ன? லில்லி அம்மாவுக்காக நம்ம எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளாம கலங்காதீங்கம்மா. கர்த்தர் உங்களோட நீங்க பேசிக்கிறாரு, உங்களோட இருக்கிறேன்னு சொல்லிருக்காரு. தைரியமா இருக்குன்னு சொல்றாரு. எங்களை அளவுக்கு எல்லாரும் இந்த அம்மாவுக்கு நேராக நம்ம மனதை செலுத்தி ஜெபிக்கலாமா? உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, நீர் எல்லோரையும் நேசிக்கிற தெய்வம், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிற அன்பு தெய்வமாகிய இயேசுவே, இந்த அருமையான லில்லி தாயாரை உங்களை திருக்கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகனை குறித்து சொல்லும் பொழுதே கண்களில் இருந்து தண்ணீர் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்களே இப்படி பார்க்க எங்களுக்குள் மனதில் இரக்கம் வருதுன்னா இரக்கத்தின் பிறப்பிடமே நீங்க தான் ஆண்டவரே. இந்த அம்மாவோட கூட இருந்து நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிற தெய்வம், நீங்க வலதுகையை பிடிச்சு நீங்க தான் நடத்தணும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம் இந்த அம்மாவோட கூட இருந்து வழிநடத்துங்க. இன்னைக்கு எந்த நோக்கத்திற்காக நீங்க இங்க கொண்டு வந்திருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி நீங்க வழிநடத்துங்க. நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொன்னதை நீங்க மறுபடியும் உறுதிப்படுத்திருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் உங்க ஊருக்கு போறப்போ சரி எல்லா நேரங்களையும் நீங்க தான்ப்பா துணையா இருக்கணும்ப்பா. அந்த வயதான காலத்துல முதிர் வயதிலும் தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன் என்று சொன்ன இயேசு இந்த அம்மாவோட கூட இருந்து வழிநடத்துங்க. இவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஓகேவா? தொடர்ந்து நம்ம கவனித்து வருகிற இந்த வேலையில வாங்கம்மா. இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும் ஒரு விஷயத்த. ஒரு தாய் வந்து என்ன சொன்னீங்கன்னா என்னத்துக்கு வந்தப்பா? மஞ்சள் கடிதாசியா வெளியே எடுத்துருந்தேன். ஓகே, ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்ல வந்திருந்தேன். இந்த மஞ்சள் கடிதாசி அந்த காலத்துல போடுவாங்க. நீங்க அதை வச்சுதான் நீங்க நானும் இது பண்ண போறோம். ஓகேவா? மஞ்சள் கடிதாசில என்ன பண்ணுவாங்க? இப்ப ஊர்ல அம்மா, பாசமுள்ள அம்மா, இந்த சைடு மகன், ஒரு கடிதாசில எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க? அன்புள்ள மகனே என்ன சொல்லுவாங்க? சரி, மஞ்சள் கடிதம் என்ன நேம் வந்து கார்டு அது. ஓகே, போஸ்ட் கார்டு. அதெல்லாம் மறந்தே போயிட்டதுனால எல்லாம் இந்த மொபைல்னால ஒரே தொந்தரவா இருக்குதுங்க எல்லாம். அதனால ஒண்ணுமே தெரியல. அந்த மஞ்சள் கார்டுக்கு இருக்கிற வேல்யூ இந்த மொபைலுக்கு இல்லவே இல்லை. மஞ்சள் கார்டுல என்ன நம்ம எழுதுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது வேற இந்த படத்தெல்லாம் பாக்குறப்ப அந்த மஞ்சள் கார்டுல அவங்க முகம் வந்து வட்ட முகமா தெரியும். பாத்துறீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? அம்மா, நான் தான்ப்பா அம்மா பேசுறேன். கரெக்டா அப்படியே அம்மா இருக்கிற மாதிரியே இருக்கும். எத்தனை பேருக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்க? அந்த லெட்டர்ல பேசுவாங்க, தூரத்துல இருப்பாங்க ஊர்ல, அதுல இருந்து பேசுவாங்க.
என்னென்ன பேசுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏண்டா மகனே, நான் உனக்கு பணம் அடுத்த வாரம் அனுப்புறேன்ப்பா, நீ உடம்ப பார்த்துக்கோ, நீ நல்லா இருக்கியா, டே கண்ணு உனக்கு உடம்பு ஜுரத்துல இருந்துச்சாமே, எனக்கு தெரியாது, சுடு தண்ணி வச்சு சாப்பிடணும், ஓகேவா, என்னது வெயில்ல ரொம்ப போகக்கூடாதுப்பா, ஓகே, மழையில நனையக்கூடாது தங்கம், ஓகேவா. அந்த அளவுக்கு அந்த அம்மா பேசுறப்பெல்லாம் அந்த முகம் தெரியாத மாதிரியே இருக்கும். இதை உணர்ந்து ஃபீல் பண்ணி மகனும் அழுது, அம்மா ஆமாம்மா நீ பேசுறப்ப என் கூட நீங்க பேசுற மாதிரியே இருக்குதுமா, அப்படி எழுதுற நாட்கள் உண்டா இல்லையா? நான் கூட இருக்கேன்டா கண்ணு, எங்க இருந்தாலும் என் மனசு எங்க இருக்கும், உன் கூட தான் இருக்கும் தங்கம் அப்படின்னு சொல்றப்போ அது ஒரு பாசம். இன்னைக்கும் நம்ம கூட இருக்கிறது போல, அம்மா பக்கத்திலே இருக்கிறது போல உணர்வோமா உணர மாட்டோமா? அந்த மஞ்சள் கடுதாசி அப்படி ஒரு வேல்யூ, மஞ்சள் போஸ்ட் கார்டு அவ்வளோ ஒரு வேல்யூவா இருக்குது, ஓகேவா. அப்படி இருக்குன்னா இந்த வேதத்துக்கு என்ன வேல்யூ இருக்கு? நான் உன்னோட கூட இருக்கிறேன். அப்ப இந்த வேதத்துல யாருடைய முகத்தை பார்க்கணும்? முதல்ல, ஐயோ ஜீசஸ் நீங்க தான் என் கூட பேசுறீங்க, நீ பயப்படாதே, ஐயோ ஜீசஸ் என்ன பார்த்து சிரிக்கிறாரு, நீ பயப்படாதே, நான் முகத்தையே பார்க்க. ஆனா நீ விசுவாசிக்கணும். கண்டு விசுவாசிக்கிறத விட காணாமல் விசுவாசிக்கிறவனே, ஐயோ தெய்வம் என் கூட பேசுற, நீ பயப்படாதே, நான் உன்னோட, ஐயோ ஓகேப்பா ஓகேப்பா, அவர் முகம் எப்படின்னு எனக்கு தெரியாது, தாடி இருக்குமா எப்படின்னு நமக்கு தெரியும், ஆனா கூட நீ பயப்படாதே. அதுதான் இன்னைக்கு அதான் பேசுவோம், அதுதான் ஃபீல் பண்றது. புரியுதா இல்லையா? என் கூட தான் நீங்க பேசுறீங்க ஆண்டவரே, என் கூட தான் பேசுறீங்க. மத்தவங்க கவனிக்கல, அவங்க வேலையில பிஸியா போறாங்க, நான் கவனிக்கிறேன். அப்படின்னா நீங்க என்ன தானே நீங்க கவனிக்க வைக்கிறீங்க. ஹல்லேலூயா. கவனிக்கிற எல்லாருமே அந்த வார்த்தையை விசுவாசி பெற்றுக்கொள்வாங்க. யாரா இருந்தாலும் அவர் விசுவாசி கவனிச்சாங்கன்னா அவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த மஞ்சள் அட்டையில இருக்கிற அந்த கடிதம் போலதான் நம்ம கூட கர்த்தராகிய தேவன் இந்த இவ்வளவு பெரிய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு. அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், இன்னைக்கு உங்களை நோக்கி வருகிற எல்லா வார்த்தைகளுக்கும் நம்ம கண்ணு, காது, இந்த மூணுமே நம்ம கர்த்தரை கவனித்து கொண்டு இருக்க வேண்டும். நம்ம கூட இருக்கிறத ஃபீல் பண்ணணும். அப்படி அதனால தான் பாருங்க, உபாகமம் 4:29 வாசிங்க. நீங்க இந்த வார்த்தைகள்ல முதல்ல தேடுங்க. காணாம விசுவாசி உங்க மனதை வச்சு இந்த வார்த்தைகள்ல அவர் தேடுங்க. நீங்க நிச்சயமா அவரை பார்ப்பீங்க உங்க கூட இருக்கிறத ஒரு நாள். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் பார்க்கணும் ஆசை இருக்குன்னு கேட்டேன், அதுக்குதான் ஒரு வழியை சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் கண்டு காணாம விசுவாசிக்கணும். உங்க கூட இருக்கிறேன்ட்டார், அவரை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா அப்படின்னா காணாம நான் விசுவாசிக்கணும். இந்த அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்லாம் சொன்னேன். இந்த லெட்டர்ல அம்மா முகம் வட்டமா தெரியுற மாதிரி இயேசு விஷயம் தெரியுறாரு அப்படின்னு நீங்க விசுவாசிங்கன்னா கர்த்தர் உங்களை ரொம்ப சந்தோஷப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிங்க? அதை நீங்க செஞ்சுக்கிட்டே நீங்க முழு மனதோட தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் நிச்சயமாவே நீங்க பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயமாவே பாத்துருவீங்க. உங்க கூட இருக்கிறத கண்ணில் திடீர்னு பட்டாலும் போட்டுருவாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? தரிசனங்கள் மூலமா கூட கொடுப்பாரு. நீ இப்படி முதல்ல தேடுங்க. வார்த்தைகள் மூலமா கர்த்தரை நீங்க பாக்குறீங்க. எத்தனை பேர் விசுவாசிங்க? வார்த்தைகள் மூலமா கேளுங்க. இன்னொரு உதாரணம், வார்த்தைகள் மூலமா அவர் இருக்கிறத கேளுங்க. வார்த்தைகளை நீங்க கொண்டு பேசுறத மத்தவங்க உங்க கர்த்தர் உங்க கூட இருக்காங்க மத்தவங்க சாட்சி சொல்லும்படியா நீங்க நடந்துங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை நோக்கி கர்த்தராகிய தெய்வம் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த வார்த்தை நான் சில உதாரணங்கள் தான் காட்டுறேன். அப்பா தவறிட்டாருங்க. அப்பா தவறிட்டாருதான். அப்பா பேசுற மாதிரி அந்த முகத்தை பார்த்து பார்த்து பழகின அந்த முகத்துக்கு ஒரு புதிதான ஒரு வார்த்தை, ஒரு குரல் வருகிறது. ஆசீர்வாதம் கண்ணில் இல்லை, ஆனா ஆசீர்வாதத்துக்கு பேக்கேஜே கடவுள் கொடுக்குறாரு. கண்ணில் தெரியல ஆசீர்வாதம், ஆனா அந்த வார்த்தை மட்டும் தான் அவருக்கு கண்ணில் மனசுல தெரியுது. ஆதியாகமம் 12:1-2-3 கர்த்தராகிய தெய்வம் எப்படி நடத்துறாரு பாருங்க. யாருமே இல்லை, தகப்பனை இருந்துட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் அவன் அப்பா இருந்தா கூட இப்படி சொல்லிருக்க மாட்டாரு. அப்பா போயிட்ட பிறகு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை இவர் கூட இருந்து நடத்துறாரு. கண்ணு பார்த்துச்சா? தரிசனம் அப்படியே, ஆண்டவரே அப்பா எப்படி இருக்கிறீங்க மகா, அப்பா காட்சி அளிச்சிட்டாரு அப்படியே சொன்னாரு. அமரகாம இந்த வார்த்தையை அப்படியே பார்த்தாருங்க. பார்த்து கீழ்ப்படி, இது போல கீழ்ப்படித்தாருங்க. கர்த்தர் சொன்ன ஒரு ஆசீர்வாதம் கூட கண்ணில் அவர் நிறைவேறல, ஆனா அவர் சொன்னதை நம்பினார். நிறைவேறின மாதிரியே நம்பி ஒவ்வொருத்தும் கீழ்ப்படிச்சு போனார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் கீழ்ப்படிச்சு விசுவாசிச்சாரு, காணாம விசுவாசிச்சாரு கர்த்தருடைய வார்த்தையை. கர்த்தர் சொல்றது போலவே அவங்க அப்பா இருந்து கூட தேராக சொல்றது போலவே எங்க அப்பாவோட டபுள் மடங்கு பாசமா இருக்கிறாரு அப்படின்னு அதை அப்படியே விசுவாசி அந்த பார்த்து கீழ்ப்படிச்சு அந்த மனிதர் எப்படி மாறினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகளின் தகப்பனாவே மாறிட்டார். அப்போ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? அவர் நம்மளோட நடத்துறாருன்னு நீங்க ஃபீல் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்களோட கூட நடத்துறாருன்னு நீங்க ஃபீல் பண்ணுங்க. அப்படி ஃபீல் பண்ணீங்கனாலே நீங்க அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவீங்க? நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஓகேவா? பெரும்பாடுள்ள ஸ்திரீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி ஃபீல் பண்றாங்க? இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கிறேன்,
அந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ கண்கள்ல அத்தனை நாள் தெரிஞ்சது டாக்டர், செலவெல்லாம் போயிடுச்சு. எதுக்காக அவங்க டாக்டர் கிட்ட போய் செலவு பண்ணாங்க? அந்த பெரும்பாடு நீக்கணும், ஒரு விடுதலை கிடைக்கணும் தானே போயிருக்காங்க. கண்ணு முன்னாடி விடுதலை போகுது, எப்படி விட முடியும்? கண்ணு முன்னாடி விடுதலை போகுது, கண்ணு முன்னாடி ரட்சிப்பு நடந்து போகுது, நான் எப்படி அந்த ரட்சிப்பை விட முடியும்? அந்த பதைப்பு அந்த உணர்வை ஃபீல் பண்றாங்க. கண்ணு முன்னாடி ரட்சிப்பு நடந்து போகுது, ஐயோ தள்ளி போயிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன்? அவர் மனசுக்குள்ள ஓடுது அந்த வார்த்தை, அந்த இயேசுவை என்ன பண்ணணும்? தொடணும். அவங்களுக்கு அந்த வல்லமைய, அந்த ஃபீல், அந்த கர்த்தர் அவர் போய் நான் தொட்டாலே, இன்னைக்கு உங்ககிட்ட உங்க கூட எப்பவே இருக்கிறேன், ஆல்வேஸ் ஐ மீட் யூ அந்த வார்த்தை. அப்படி எத்தனை வாட்டி தொட்டிருக்கீங்க இந்த 8 மாசத்துல? எத்தனை வாட்டி தொட்டிருப்போம் நம்ம அந்த தெய்வத்தை? தொட்டிருக்கோமா நம்ம? நீங்க உணரலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. எவ்வளவு பெரிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனா இருந்தாலும் நீங்க கர்த்தரை உணரலன்னா நீங்க ஆசீர்வாதத்தை பெறவே முடியாதுங்க. இந்த உதாரணத்தை கர்த்தர் இந்த வேதத்துல வச்சா தெரியுமா? அந்த பெரும்பாடு ஸ்ரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாது உணர்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிற, மார்பிள சாய்ந்து கொள்ற அளவுக்கு நம்ம கூட இருக்கிறார், அந்த அளவுக்கு நம்ம கூட தானே இருக்கின்றாரு. அப்ப நம்ம ஃபீல் பண்ண நாம ஏன் நம்ம விடுதலையை பெற முடியாம இருக்கிறோம்? இப்போ நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கவலைகள் வரும்போது நீங்க மார்பிள சாய்ந்து கொண்டா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு அந்த கவலைகள் இந்த அம்மா கிட்ட அந்த தொட்டதுக்கே உங்களுக்கு போயிடுச்சுன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கின்றார். நீங்க என்ன பண்ணணும்? அவரை பிடிச்சிட்டு அவர் மேல, ஐயோ அப்பா நீங்க கூட இருக்கிறீங்க, நான் உங்க மேல சாஞ்சிக்கிறோம்ப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு கவலையில ஆறுதல். எத்தனை பேர் ஃபீல் பண்ணி இந்த 8 மாசம் நம்ம வந்திருக்கிறோம்? நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே. வார்த்தையை நினைச்சு படிங்க. இந்த வார்த்தையில அம்மா நினைக்கிறாம, அம்மா தெரியுற மாதிரி, ஜீசஸ் தெரியாம படிச்சிருக்கீங்க. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? இனிமேல் செய்யுங்க. அல்லேலூயா. நீ அப்படி செய்யலைன்னா அவர் இருக்கிறத உணர முடியாதுங்க. நான் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இந்த அம்மா அவ்வளவு தூரம் ஓடி போய் அத்தனை பேர் தடுத்தும் போய் இந்த வசனத்தில் வந்து தொட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. சீடர்கள் அத்தனை பேர் கூடவே இருக்கிறாங்க. அவங்களால உணர முடிஞ்சுதா? அவர் அப்பவும் அவர் என்ன அவங்களை சரியா புரிஞ்சுக்கல. எத்தனை சீடர்கள், நிறைய சீடர்கள் அவர் விட்டுட்டு போயிட்டாங்க. புரியுதா? அந்த மொத்தம் 60 பேர் மேல எத்தனை பேர் சீடர்கள் போயிட்டாங்க? எத்தனை பேர் இருந்தாங்க அவர் கூட? 12 பேர் அவர் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த 12 பேர்லயே ஒருத்தர் இருக்கிறாரு. யார் அவரு? யூதாஸ். சிலுவை நேரத்தில் யாருமே கூட அவர் கூட இல்ல. அந்த யூதாஸை குறிச்சு உங்களுக்கு சொல்றேன். யூதாஸை இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை கம்பேர் பண்ணுங்க. இந்த யூதாஸ் என்ன பண்றாரு? இந்த அம்மா வஸ்திரத்தின் ஓரத்தை அவன் முகத்திலேயே முத்தம் கொடுத்தாங்க. அப்பவும் உணரல. எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய வார்த்தை பாருங்க. முகத்திலேயே முத்தம் கொடுத்து கூட இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு பற்றி பிடிக்கவில்லை. காரணம் உணராத அந்த இருதயம், கடின இருதயம். அது உணர்ந்து முத்தமிட்டும் பொழுதே ஐயோ 30 வெள்ளிக்காசை பிடிச்சி அப்படி தூக்கி போட்டுடைய தெய்வத்தை பாத்திர விழுந்து, ஐயோ என் தெய்வம் இவ்வளவு நாள் கூட இருந்தீங்களே, நான் உணராம போயிட்டேன். ஆனா அவ்வளவு உணராம போயிட்டேன்னு அப்படி இருந்திருக்க வேண்டிய, அப்படி இருந்து அவர் ஃபீல் பண்ணிருக்கணும். ஆனா அப்படி இருக்க முடிஞ்சுதா? அதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு நான் அதுதான் பேச போறேன். ஏன்னா ரொம்ப விளக்கமா இருக்குது. நம்ம கர்த்தரை ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களோட கூட இருக்கிறத நீங்க உணர்ந்தீங்கன்னா, கண்டிப்பாக கர்த்தர் உங்களை எந்த பிரச்சனையில இருந்தும் உங்களை என்ன பண்ணுவாரு பாருங்க. இன்னைக்கு நமக்கு பெட்ல இருந்து எழுந்து வேதத்தை வாசிக்கிறதே ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்ரீ போலதான் நமக்கு காணப்படுதுன்னா, அப்ப நம்ம கர்த்தரோட நம்மளோட கூட இருக்கிறத பெட்ல இருந்து எழுந்து நம்ம கர்த்தரை நோக்கி வணங்க தொழுது கொள்வதற்கு நம்மளால எழுந்திருக்க முடியல. நாமளும் பெரும்பாடு உள்ள ஸ்ரீயா தான் இருக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு நமக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவங்க கர்த்தரை உணர்றாங்க, நம்ம கர்த்தரை உணரல. அவங்கதான். நாமளும் பெரும்பாடுல தான் இருக்கிறோம். இன்னமும் பெரும்பாடு தான் இருக்கும். 8 மாசமா இருந்தது, அடுத்த வருஷமா இருந்தாலும் பெரும்பாடுன்றது என்னன்னா, நம்ம கர்த்தரை உணராம நம்ம இருக்கிறது தான் பெரும்பாடு. இன்னைக்கு காலையில பாட்டு பாடுறது கூட நான் சொன்னேன். வாழ்க்கையில சிறுமை தாழ்ச்சினா என்னன்னா, நம்ம பிரச்சனைகள் கிடையாது, அதெல்லாம் அதில் நீக்கிறது லேசான. கர்த்தரை உணராமல் இருப்பதுதான் பெரும்பாடு. சிறுமை தாழ்ச்சி எல்லாமே எழுதி வச்சுக்கணும். அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம இன்னைக்கு இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தரை உணர பாருங்க. ஒரே மோசே தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. ஒரே மோசே தான். இஸ்ரேல் ஜனங்களும் யாரால தெரிந்து கொள்ளப்பட்டாங்க? என்னங்க எல்லாம் முடிக்கிறீங்க? இஸ்ரேல் ஜனங்க யாரால தெரிந்து கொள்ளப்பட்டாங்க? யாருங்க அதிகமா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனது? இல்ல, அவங்களும் தான் கண் எதிர்க்க பார்த்தாங்க. செங்கடலை பிளந்ததை பார்த்தாங்க, எல்லாமே பார்த்தாங்க. ஆனா யார் ஃபீல் பண்ணா? நீ நல்லா நோட் பண்ணீங்க. அத்தனை பேர் ஜனங்களை வனாந்தத்தை நல்லா நீங்க கர்த்தரை ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க எப்படி இருந்திருக்கணும்? அவங்களும் ஒரு மோசையை போல தான் இருக்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களா இல்ல தெரியாதவங்களா? நீங்கள் நானும் எதுவா இருக்கணும்? மோசையை போல இருக்கணும். மோசை எப்படி இருந்தாரு? மோசையை குறித்து வருகிற சாட்சி என்ன? வேதம் சொல்லுகிற சாட்சி, மோசையோடு கர்த்தர் ஒரு சிநேகிதனை போல பேசினார். இன்னைக்கு அந்த ஜனங்களோடவும் பேசுறதுக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். என்ன வாய்ப்பு கொடுத்தார் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு வாய்ப்பு சொல்லுங்க பார்க்கலாம்.
அந்த ஜனங்களோட நான் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறது போல கொடுத்து நான் உன்னோட கூட இருக்கிறேன்றதை காட்டும் மூலமாக கர்த்தராகிய தெய்வம் அங்க வார்த்தைகளை கொடுத்தாரு. என்ன வார்த்தை அது? கரெக்டா கொடுக்குறப்பதான் வேலை காமிச்சிட்டாங்க. கட்டளைகளை கொடுத்து என்ன பண்ணாங்க, நான் உன்னோட கூட மோசே கூட இருக்கிறது போல இந்த பிள்ளைகளோட நான் இருக்கிறேன், ஆனா என் கூட நான் இருக்கிறதுனா இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குப்பா, இதை போய் கீழே போய் ஜனங்க கிட்ட போடு அப்படின்னு சொல்றதுதான் கர்த்தராகிய தெய்வம் என்ன சொல்றாரு. அந்த நான் சொன்ன அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. இந்த லெட்டர் மூலமா எப்படி அம்மாவை பார்க்கறது போல அது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் மூலமா யாரை பார்க்கணும்? ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரு. ஐயோ அவர் கையால எழுதி கொடுத்துருக்கிறாருப்பா. அப்பா மோசே வராரு, எல்லாரும் அப்படியே உபவாசம் இருந்து எல்லாரும் வாங்கினாங்களா வார்த்தையை? என் தெய்வத்துடைய கைப்பட எழுதுன அந்த வார்த்தையை நான் பார்க்க போறேன் அப்படின்னு எல்லாம் வாங்கினாங்களா? ஏன்னா நான் அந்த வார்த்தை மூலமா யாரை பார்க்க போறேன்? கர்த்தர் என் கூட இருக்க போறாரு, மோசே கிட்ட இருந்து போல எங்க கூட இருக்க போறாரு அப்படின்னு யாராவது விசுவாசாங்களா? இல்ல. அவங்க என்ன கொடுமை தெரியுமா? இதை விட கொடுமை தெரியுமா? கர்த்தர் கூட இல்லைன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க அவங்க. புரியுதா நான் சொல்றது? புரியுது? நீங்க நாம எந்த நிலைமையில இருக்கிறோம்? கர்த்தர் கூட இருக்கிற டவுட் எல்லாம் இல்ல, கர்த்தர் கூட இல்லைன்ற நிலைமைக்கு வந்து அவங்க எதை தெரிந்து கொண்டார்கள்? பொன் கன்று குட்டியை தெரிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நாம எல்லாம் கர்த்தருக்குள்ளதான் கிறிஸ்தவர்களா தான் இருக்கிறோம். ஆனா நாம தெரிந்து கொண்டது நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத உணரலன்னா நம்ம எதெல்லாம் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறோம் பாருங்க. அது நம்மள ஒண்ணுமே பண்ணாது. அதுக்கு நாம தான் சேவை செய்யணும். ஆனா கர்த்தர் உங்களுக்காக அவ்வளவு தூரம் எகிப்திலிருந்து மீட்டு பாவத்திலிருந்து மீட்டெடுத்த தெய்வம் உங்களோட கூட இருக்கிறன்றத உணரலன்னா எவ்வளவு கஷ்டம் பாருங்க. மோசே அங்கிருந்து இறங்கி வரார். அவ மோசே யார் கூட இருந்தார்? அதனால கடைசி ஊர்ல மோசே கூட தான் இருக்கிறார். கடைசி ஊர்ல மோசையை விட்டு விலகல. ஏன்? அந்த மாதிரியான ஒரு பிணைப்பு உங்களுக்கும் எனக்கும் வேணும். அதனால்தான் அந்த முக பிரகாசம் மோசே இறந்த பிறகு கூட அவரு அடக்கம் பண்ணது யார்? அவரு அவருடைய சரீரத்துக்கு முழு பொறுப்பா யார் பார்த்துக்கிட்டா? கர்த்தர். இன்னைக்கு அந்த மாதிரி உங்களை என்னையும் பாதுகாப்பார். இதனுடைய வெளிப்பாடு என்ன, என்னுடைய ஆவிக்குரிய தியானம் என்னன்றதான் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு இதே இந்த மோசே மாதிரி தான் உங்களை என்னையும் சூஸ் பண்ணிருக்கிறாரு. கரெக்டா இல்லையா? அவங்க ரெண்டு பேருக்கும் வேறுபாடுகள் இல்லை. ஆனா இவங்க நினைத்த காரியங்கள் என்ன, அவர் நினைத்த காரியங்கள் என்ன? அவர் நினைத்தது கர்த்தருடைய வார்த்தை. ஐயோ கர்த்தருடைய வார்த்தை பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிதான் நினைச்சாரு. இவங்க நினைச்ச காரியம் என்ன தெரியுமா? என்னாகும் 11:5 எடுங்க. என்னாகும் 11:5 எடுங்க. இவங்க என்ன மாதிரி நினைக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் அவ்வளவு தூரம் பெரிய விஷயத்தை செஞ்சு நடத்திட்டு வராரு. என்னங்க போட்டிருக்கு? வெள்ளை பூண்டுகளா? அதான் என்ன நமக்கு தெரியல. அதெல்லாம் யார நினைக்கல அவங்க? கர்த்தர் கூட இருக்கிறத நினைக்கல. ஆனா எதை நினைச்சாங்க? சாப்பிட்டதை நினைச்சாங்க. இதுல கொடுமை என்ன தெரியுமா? வானத்துல இருந்து ஒரு அப்பங்கள் விழுது, அதை குறிச்சு அவங்க என்ன பண்ண முடியல, ஃபீல் பண்ணி நினைக்க முடியல. அது போர் அடிச்சு போயிடுச்சு அவங்களுக்கு. இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு உலகம். கர்த்தருடைய வார்த்தைன்றது அப்பத்தின் மூலமா கர்த்தர் உங்களோட கூட பேசுறாரு. நான் உன்னோட கூட இருக்கிற மகனேன்னு சொல்றாரு. அதை கவனிக்கிறது இல்ல. ஆனா எதை குறிச்சு நினைக்கிறாங்க? வெள்ளரிக்காய் வெள்ளை பூண்டுகள் நடந்து அதை பத்தி நினைச்சுட்டு இருக்காங்க. எகிப்தை நினைச்சுட்டு இருக்காங்க. உனக்கு கொடுத்த தரிசனம் என்ன? கானான். ஆனா உன் நினைத்த காரியம் என்ன? கானானை நடத்துகிற கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரா? அதை தான் நீங்க கவனிக்கணும். ஆனா அவங்க மறுபடியும் யார தம் மேல ஆளுகைக்கு உட்படுத்துறாங்கன்னா முடிஞ்சு போன பார்வோனை தான் தம் மேல மறுபடியும் ஆளுகைக்கு உட்பட்டது போல அவங்க வச்சுக்கிட்டாங்க. பார்வோன் நல்லவனா? பார்வோன் நல்லவனா? நல்லவன் இல்லை, அவன் அடிமைப்படுத்துகிறவன். இன்னைக்கு அடிமைப்படுத்துகிற காரியங்களுக்கு தான் நம்மளோட கூட இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது இல்லை. உங்களோட கூட இருக்கிறது யாரு? கர்த்தர். அதனால்தான் அவங்களால எனக்கு என்ன வேதனையான ஒரு விஷயம்னா அவங்களால அக்னி ஸ்தம்பத்தை உணர முடியல. அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தை கொடுத்து நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு அப்ப கூட அவங்களால என்ன பண்ண முடியல, உணராம கீழ்படியாம போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நாம இருந்தா நம்மளை திருத்திக் கொள்வோம். கர்த்தராகிய தெய்வம் நம்மளோட கூட இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்வோம். அப்படி உணரணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அதை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீதிமொழிகள் எடுங்க. நம்ம கண்ணை சரிப்படுத்திக்கலாமா? இன்னைக்கு நீதிமொழிகள் எடுங்க. நான் சொன்ன நம்ம எதுல மூலமா உணரணும்? கண்ணு, காது, வாய். இன்னைக்கு நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் எடுங்க. ஒன்றாம் வசனம் வாசிங்க. புத்தியை அடையும்படி கவனிங்கள். அதுக்கு முன்னாடி ஓகேவா, இதை என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் நம்ம கவனம் என்னது? கவனிக்கிறது கண்கள்ல கவனிங்க. எதை? இந்த வார்த்தைகளை கவனிங்க. அதுக்கு என்ன பண்ணா 21ஆம் வசனம் வாசிங்க. 4:21. கண்கள் என்ன பண்ணும்? இதுலதான் கர்த்தர் இருக்கிறாரு. நீங்க என்ன முடிவு பண்ண பாருங்க. இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை கடவுள் கொடுத்துறாரா இல்லையா? எதுல கர்த்தர் இருக்கிறாரு?
இதுலதான் என் கர்த்தர் இருக்கிறார். அந்த வார்த்தைகளை கொடுக்கிற அதன் மூலமா என் கர்த்தர் இருக்கிறார். அப்போ உன் கண்களை என்ன பண்ணும்? அதை விட்டு பிரியாது இருக்கட்டும். ஓகேவா? 22ஆம் வசனத்துல அவைகளை, அதுலதான் ஆசீர்வாதம். ஆமென். அவைகளை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சு இந்த வார்த்தைகள் நான் இப்ப சொன்ன இந்த ஆசீர்வாதங்கள்ல தான் கர்த்தர் இருக்கிறாரு. உனக்கு கூட அத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கு. நிலைவாழ்வு, பரிசுத்த கொடுக்கிறாரு. பரலோகம் உன்னை கொண்டு சேர்க்கிறவர்கள் எதுல இருக்கு? எனக்கு ஆசீர்வாதம், ஆரோக்கியம் எல்லாம் எதுல இருக்கு? இதுல இருக்கு. நான் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல என் கண்கள் என்ன பண்ணும்? நேராக்கணும். அது நேராக்கணும் கூட போடப்படும். கண்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? விட்டு பிரியாது இருப்பதாக. எங்க பாருங்க இந்த வசனம். அது 25 என்ன பண்ணப்பட்டிருக்கு? உன் கண்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கண்களுக்கு நான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துறேன் பாருங்க. அடுத்து நம்ம காதுகளுக்கு என்னன்றதை நம்ம உபாகமம் 30 எடுங்க. உபாகமம் எடுங்க. உங்க அந்த இதுல கர்த்தர் அது மூலமா இருக்கிறத உங்க கூட உணர்த்துறாரு. இன்னைக்கு 30:1 இதுல வருது பாருங்க. அது 2வது வசனம் பாருங்க. 30. யாருக்கு? இப்ப காது என்ன பண்ணணும்? நம்ம கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருன்னா இதெல்லாம் தான் அவர் எதிர்பார்ப்பு. நான் இது இதன் மூலமா தான் அவர் உங்க கூட இருக்கிறாருன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கண்ணை நம்ம நேராக்கணும். இந்த வார்த்தைகள் மேல நம்ம கவனத்தை வைக்கணும். ஓகேவா? கவனிங்க. அடுத்து என்ன பண்ணணும்? செவி. செவியில் என்ன சொல்றாரு? வாசிங்க. ஆமென். அவருடைய சத்தத்துக்கு அப்ப கூட இருந்தா அவர் அமைதியா இருப்பாரா? அவர் கூட இருக்கிறத ஃபர்ஸ்ட் கண்ணு பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அவர் கூட இருந்து அமைதியா இருந்து உங்களை அப்படியே வந்து போறா? நீ ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு உனக்கு வழி சொல்லுவாரு. சாபமான பாதையில போவாதன்னு சொல்லுவாரு. எந்த பாதையில போனோம்? ஆசீர்வதிக்கப்படுறதுக்கான வழி. அந்த உபாகமம் 30 நீ வீட்டுல போய் வாசிங்கன்னா ஆசீர்வாதத்துக்கான வழியும் சொல்லுவாரு. அதுக்கு நீ செவி கொடுக்கணும். சாபத்துல போகிடாதுன்னு சொல்லி எச்சரிக்கையும் செய்வார். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 2வது நம்ம கூட இருந்தால் என்ன வரும்? அவர் சத்தம் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வார்த்தைகள் வரும்போதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? செவிய அப்போ நீங்க அவரை ஃபீல் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அதே அடுத்து வாய். என்ன சொன்ன? 3வது பகுதி. அது நீதிமொழிகள் 4:24 வாசிங்க. இன்னைக்கு தெய்வம் பேசுற வார்த்தை இந்த 8 மாசத்துல கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறத உணர முடியாம இருக்கிறதுக்கான மிகப்பெரிய தடையே இதுவா கூட இருக்கலாம். ஏன்னா உன் நாவின் அதிகாரத்துல இருக்க உன்னோட கூட இருக்கிற கர்த்தரை நீங்க புரிந்து கொள்றவங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? வாயில துதி வரும். கர்த்தர் உன்னோட கூட தான் நடக்கும். பரலோகத்துல சர்வவல்ல தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் அங்க இருக்கிறாரு. அவங்க வாயில வர வார்த்தை என்ன? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இன்னைக்கு உங்களோட கூட இருக்கிறேன்றார். அப்ப உங்க வார்த்தை எப்படி இருக்கணும்? 3வது பகுதி நான் சொன்ன அந்த வாயில உணரணும்னா என்ன பண்ணணும்? இது உங்களை நீங்க உணர்றது இல்ல, மத்தவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க கர்த்தர் அவங்களோட கூட இருக்கிறாருன்னு. அந்த மகன் வாயில இருந்து எப்ப பார்த்தாலும் துதி வருது, இல்ல மத்தவங்க ஆசீர்வதிக்கிறாங்க, அவங்களுக்கு விரோதமாக பேசினா கூட அவங்க வந்து கெட்ட வார்த்தைகள் பேசல, அமைதியா போறாங்கப்பா. அவங்களோட யார் இருக்கிறா? வாயின் தாறுமாறுகளை அகற்றணும். நம்ம கர்த்தருக்கு விரோதமா புலம்பிருப்போமா? இந்த 8 மாசத்துல வாயின் தாறுமாறுகளை அகற்றினாதான் கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இல்லைன்னா ஃபீல் பண்ண முடியாதுங்க. அதே புலம்பலோட கூட 9, 10வது மாசத்துல நான் 8 எடுத்து வச்சுன்னா கர்த்தர் இருக்கிறத உணர முடியாது. ஆனா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறேன்றார். இன்னைக்கு நம்ம மாத்திப்போமா? பந்தியில போறோம், பந்தியில பிரவேசிக்க போறோம். வாயின் தாறுமாறுகள் இதுலதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு பிசாசு இதை வச்சுதான் வாயில தான் உன் மரணமும் ஜீவனும் உன் நாவின் அந்த நாவை வச்சுதான் கர்த்தர் உங்களோட கூட இருக்கான்றத மத்தவங்க ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. இன்னைக்கு பிசாசு உங்களை வந்து பயமுறுத்தி வச்சிருக்கான். அந்த நாக்குல வந்து தப்பா அறிக்கை செய்ய வைக்கிறான். உங்களுக்கு பயமுறுத்துறானா நீங்க சொல்லுங்க, இந்த வாயில சொல்லுங்க, இன்னைக்கு என் மாத வாதத்தை கொடுத்துருக்காரு, நான் உன்னோட கூட இருக்கேன். உங்களுக்கு பிசாசு என்ன பண்ண புலம்ப வைப்பான் தெரியுமா? ஐயோ ஒரே இந்த வாயின் தாறுமாறா தான், ஒரே கஷ்டமா இருக்கு, ஒரே என்னது என் கர்த்தர் என்னோட கூட இல்லையா, அப்படிலாம் புலம்ப வைப்பான். உங்களுக்கு எப்படியாவது உன் வாயில இருந்து அந்த தாறுமாறுனா என்ன தெரியுமா? கர்த்தரைக்கு விரோதமாக பேசுறது தான் தாறுமாறு. கர்த்தர் இல்லைன்னு நீங்க உணர்றது தான் தாறுமாறு. இத்தனை நாள் அப்படி இருந்தீங்கன்னா இருக்காது. என் வாயில புலம்பலோ எதுவுமே வரக்கூடாது. ஏன்னா என் கூட யார் இருக்கா? அந்த நீதிமொழிகள் 4:24 மறக்காதீங்க. வாயின் தாறுமாறுகளை பிசாசு தாறுமாறாக்க பார்ப்போம். அவங்க வாயை வச்சுதான் அவங்க ஆசீர்வாதத்தை கெடுக்க. சில பேர் சொல்லுவாங்க இவன் வாயால தான் அழிகிறான்.
அப்படின்னு சொல்லுவாங்க. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் தன் நாவை அடக்குகிறவனோ புத்திமான். ஓகேவா? இன்னைக்கு நீங்க இந்த வாயின் தாறுமாறுகளை அகற்றி, நான் யாருக்கையாவது சாபம் விட்டுட்டு இருந்து கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாருன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களோட கொண்டு ஆசீர்வதிக்க மாட்டார். எல்லாம் எனக்கு தெய்வம் எனக்கு கொடுத்த வார்த்தை என்ன, உன் சத்துருக்களையும். அப்ப நான் எனக்கு என் வாயிலிருந்து துதி வரணும், என் வாயிலிருந்து அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களை காயத்தை ஆற்றுகிற வார்த்தை தான் வரணும். இல்லையா அவங்களை சீல் பிதுக்கி அவங்களை திருத்துகிற வார்த்தைகளை ஆவியானவர் கொடுப்பாருன்னா அது ஓகே. அவங்க நல்லபடியா திருத்தத்துக்கு கர்த்தர் நடத்துறாருன்னா மற்றவங்களை அனாவசியமா காயப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் என் வாய் தாறுமாறு என் வாயில இருந்துச்சுன்னா அதை அகற்றி போடும் மகனே மகளே, இன்னைக்கு நான் கூட இருக்கிறது நீ உணர்வு பண்றாரு. அல்ல எத்தனை பேர் நம்புறீங்க? அது இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பா ஆசீர்வாதத்துக்கு தடை. அது உன் வாய் தான் டேஞ்சர். என் பிள்ளை இப்படி போயிடுவானே, அப்படியே போயிடுவானே வாழ்க்கை சொல்லாதீங்க. பிள்ளைய மாத்துவாரு, பிள்ளை குடும்ப வாழ்க்கை மாத்துவாரு, விசுவாசிங்க. ஏன்னா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு, என் பிள்ளைகளோட இருப்பாருன்னு சொல்ல விசுவாசிங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு மாத்துவீங்களா? இந்த நாக்குல வாயின் தாறுமாறுகளை அகற்றி போடுவீங்களா? இப்ப நான் 3 பகுதிக்கு சொன்னேன். கண்ணு, காது, வாய். இந்த 3மே நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டா அது மூலமா கர்த்தர் இருக்கிறத நம்ம உணர ஆரம்பிப்போம். இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன? நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஓகேவா? இதை உணர்ந்து கொள்வீங்களா? தேவன் நம்மளோட கூட இருந்தாருன்னா நம்ம சொல்லிட்டேன், முதல் காரியம் ஆசீர்வாதம், 2வது பரிசுத்தம் நமக்குள்ள, அதை குறித்த பயமும் நமக்கு வேண்டும். இதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், இது சொல்லாம முடிக்க முடியாது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம். கர்த்தர் யோசேப்புவே கூட இருந்தார். ஆசீர்வாதத்தின் உச்சத்தை பெற்றதுக்கு காரணமே பரிசுத்தம். கர்த்தர் கூட இருந்தாலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா பரிசுத்தத்தின் மூலமாக உங்களை நிலை வாழ்வுக்கு அவர் கொண்டு போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆதியாகமம் 39 அவர் எப்படி ஃபீல் பண்றாரு பாருங்க. அவருக்கு 21வது 23 அந்த வசனத்தை கவனிச்சீங்களா? கர்த்தர் யார் கூட இருந்தா? ஆமென். அது கீழே பாருங்க 23ல என்ன போட்டிருக்கு? கர்த்தர் அவனோட இருந்தபடினாலும் அதை அதுக்கு காரணம் என்ன? அந்த காரணம் என்ன? 9ஆம் வசனம் வாசிங்க. 39:9. இந்த வீட்டிலும் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். நீங்க இங்கேதாங்க கர்த்தர் என் கூட இருக்கிறார்ன்றது எல்லாரும் பத்தியும் சொல்லிடலாங்க. அப்ப கண்ணு காது மூக்கெல்லாம் நல்லா வேலை செய்யும். தனிமையான நேரத்துல கர்த்தர் ஆகிய தெய்வம் உன்னோட கூட இருக்கிறத நீங்க ஃபீல் பண்றீங்களா? இங்க கர்த்தர் கூட, அப்பதான் நீங்க பரிசுத்தத்தை வெளிப்படுத்துறீங்க. இந்த இடத்துல அவர் உணர்ந்து கர்த்தர் இருக்கிறத உணர்றாரு. 3வது ஒருத்தர் இருக்காருமா, நான் எப்படி தப்பு பண்ண முடியும்? என் முன்னாடி நிக்கிறேன். யார்? போத்திபாருடைய மனைவி. என்ன ஈஸியா ஜாலியா தப்பிச்சிடலாம் மாம்சமா. என் 3வது ஒருத்தர் இங்க இருக்கிறாருமா, என் தெய்வம் அங்க நிக்கிறாருமா. அதனால தானே ஒருத்தர் இருந்தா தானே சொல்ல முடியுங்க. ஒருத்தர் இருந்தா தானே அவரை பத்தி சொல்ல முடியும். நான் சொன்ன கரெக்டா இல்லையா? என்ன சொல்றாரு? தேவனுக்கு விரோதமாய். அப்ப அங்க யார் இருக்காங்க? தரிசனம் கொடுத்தது யாரு? அப்ப அந்த வார்த்தைகள்ல யாரை பார்த்தாரு யோசேப்பு? தம்பி இல்ல, அண்ணன் இல்ல, அப்பா அம்மா கூட யாருமே இல்ல. ஆனா தான் கூட இருக்கிறதா யாரோ ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த தரிசனங்கள் ஒண்ணு கூட கெடுக்கப்படாம நிறைவேறிருக்கு. எனக்கு காரணம் யாரு? கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் தப்பு பண்ண முடியாது, கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் தப்பு பண்ண முடியாது. என் கண்ணு காது வாய் எல்லாமே நல்லதான் வந்தது. அவர் வாயில என்ன வந்தது? அவன் தம்பி வந்தவரோட தம்பி அப்பாவை சபிக்கல. வாயில கர்த்தர் இருந்ததுனால தாங்க வாயில அப்படி வெளிப்பட்டுச்சு. அவர் பேச்சு கூட கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிச்சாருங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்க போறோம் இன்னைக்கு? இப்படி நீங்க இருந்தீங்கன்னா யோசேப்பை உயர்த்தினது போல நீங்க எழுதி வச்சுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில இன்மைக்குரிய, முன்னாடி சொன்ன தெரியுமா, இயேசு கூட இருந்தாருன்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் சொன்னேன். இன்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டும் இல்லைங்க, உங்களை யோசேப்பை பார்வோனுக்கு அடுத்தபடியாக உயர்த்தினது போல உங்களை பரலோக ராஜ்யத்துல உயர்ந்த இடத்துல உங்களை அங்க போய் உட்கார கரங்களை தட்டி தேவனுக்கு அந்த பயப்படலாம். அதுக்குதான் நீங்க வந்திருக்கீங்க. இப்ப உணர்றீங்களா? இந்த உங்களோடு இருக்கிறேன்னு சொல்றதை நான் எத்தனை பேர் உணர போறீங்க? இனிமேல் அதை உணர்ந்து கண்கள்ல ஒரு தெளிவை நேரா வச்சுங்க. என் காதுகள்ல அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. அப்பதான் அவர் என்னோட கூட இருக்கிறார். 3வது வாயின் தாறுமாறுகளை அகற்றி போடுங்க. நீங்க கர்த்தர் கூட இருக்கிறத உணர்வீங்க. ஹல்லேலூயா. ஒரு கிதியோனா மாறுவீங்க, ஒரு மகதேனா மாறி. நான் சொன்ன எக்ஸாம்பிள் அத்தனை பேராவும் நீங்க மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு